ஆனி பிரம்மோற்சவத்தை ஒட்டி ராமநாதபுரத்தில் கோதண்டராமர் கோவிலில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சேதுபதி மன்னர்களால் பராமரிக்கப்பட்டு வந்த பழமை வாய்ந்த ராமநாதபுரம் கோதண்டராமர் கோவிலில் ஆனி பிரம்மோற்சவ திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கடந்த வியாழனன்று திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்ற நிலையில் தேரோட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் கோதண்டராமரும் சீதாதேவி அம்மனும் எழுந்தருளி வீதி உலா வந்தனர். 4 ரத வீதிகள் வழியாக வந்த தேரை ஏராளமானோர் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். உலக ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை தினத்தை முன்னிட்டு பொள்ளாச்சியில் இந்திய மருத்துவர் சங்க கட்டிடத்தில் கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களிலிருந்து ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை நிபுணர்கள், மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சையில் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பது குறித்து அவர்கள் ஆலோசித்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இந்திய மருத்துவர்கள் சங்க மாநில கிளை தலைவர் அபுல் ஹசன், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட தலைமை மருத்துவமனைகளிலும் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் நியமிக்க வலியுறுத்தும். மேலும் தமிழகத்தில் இன்னுயிர் காக்கும் திட்டம் சிறப்பாக செயல்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். உதகையிலிருந்து கோத்தகிரி செல்லும் சாலையில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் உதகை, கிண்ணூர், கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக காற்றுடன் மிதமான மழை பெய்து வருகிறது. நிலையில் பெய்த மழையால் காஸ்வுட் 2வது வலைப்பகுதியில் இந்த ராட்சத மரம் சாலையில் விழுந்தது. இதனால் உதகை கோத்தகிரி செல்லும் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவலுடன் சென்ற தீயணைப்புத் துறையினர் மற்றும் போலீசார் மரத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சாவூரில் தமிழரசன் மாணவர்கள் அமைப்பினர் ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை திலகத் திடலில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நீட் நுழைவுத் தேர்வால் ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவாகிவிட்டதாகவும், பணம் படைத்தவர்கள் மட்டுமே மருத்துவராக முடியும் என்ற நிலை ஏற்பட்டுவிட்டதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் நாடு முழுவதும் சிபிஎஸ்இ உள்ளிட்ட ஒரே வகையிலான பாடத்திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், அந்தந்த மாநிலத்திற்கான பாடத்திட்டத்தை தொடர வேண்டும் மற்றும் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் அருகே சாலையில் சென்ற மலைப்பாம்பை கண்டு பொதுமக்கள் தலைதெறித்து ஓடினர். திருத்தணியில் மின்சாரத்துறை சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் நடைபெற்று சென்று கொண்டிருந்தனர். அப்போது வழியாக திடீரென ஒரு மலைப்பாம்பு வந்ததைக் கண்டு தலைதெறிக்க ஓடினர். தகவலிருந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் 7 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை லாபகமாக மீட்டனர். அதனைத் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் மலைப்பாம்பினை வனத்துறை அதிகாரிகளிடம் பாம்பை ஒப்படைத்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தளத்தில் ஞாயிறு விடுமுறை தினத்தை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேற்றப்பட்டு வரும் உபரி நீரால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் ஒகேனக்கலில் சீரான அளவில் தண்ணீர் கொட்டுவதால் ஞாயிறு விடுமுறை தினமான இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் அங்கு குவிந்தனர். கூட்டமாக குவிந்த சுற்றுலா பயணிகள் மெயினருவி, சினி ஃபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் குளித்து மகிழ்ந்தனர். மேலும் காவிரி ஆற்றின் இயற்கை அழகை ரசிக்கும் வகையில் படகு மூலம் பரிசல் சவாரி செய்து சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். சிவகங்கை அரசு மகளிர் கல்லூரி மாணவிகள் 2 அடுத்தடுத்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை அருகே உள்ள தமராக்கி வடக்கு பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீநிதி என்ற மாணவி சிவகங்கை அரசு மகளிர் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். இவர் நேற்று மாலை வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதேபோன்று அதே கல்லூரியில் பயிலும் கருங்காலகுடி கிராமத்தைச் சேர்ந்த பிரபாவதியும் நேற்று மாலை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார்.
மாணவிகள் இருவரின் உடல்களும் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறாய்வுக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் இச்சம்பவம் பெற்றோர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கல்லூரி ஆசிரியர்கள் சக மாணவிகளிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் ஞாயிறு விடுமுறையொட்டி படகு இல்லத்தில் ஏராளமான வெளிமாநில சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மலைகளின் அரசு என அழைக்கப்படும் நீலகிரியில் அமைந்துள்ள சுற்றுலா தலங்களை கண்டு ரசிக்க நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவது வழக்கம். இந்த நிலையில் ஞாயிறு விடுமுறை தினத்தை ஒட்டி உதகை படகு இல்லத்திற்கு கேரளா, கர்நாடகா மற்றும் வட மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். பின்னர் இயந்திர படகு, துடுப்பு படகு மற்றும் மிதவை படகுகளில் அவர்கள் சவாரி செய்து மகிழ்ந்தனர். காலை முதல் பெய்து வந்த சாரல் மழையால் அங்கு குளுகுளுப்பான சூழ்நிலை இருந்தது. இதில் நனைந்தபடியும் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி புகைப்படங்களை எடுத்தும் மகிழ்ந்தனர்.